Best AI Digital Marketing Training Institute. Hi guys, இந்த வீடியோவில் நம்ம எந்த ஒரு டாபிக் பார்க்க போகிறோம்னா, நம்ம எல்லாருமே இன்ஸ்டாகிராம்ன்ற ஒரு அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறோம். இந்த இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வந்து க்ரோ பண்ணுறக்காண்டி ஃபாலோவர்ஸ் கெட் பண்ணுறக்காண்டி நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோவில் இந்த இன்ஸ்டாகிராமில் எஸ்இஓன்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அந்த கான்செப்ட் பயன்படுத்தி எப்படி உங்களுக்கு வந்து ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். ஜஸ்ட் அந்த எஸ்இஓன்ற கான்செப்ட் பற்றி பார்க்குற முன்னாடி அந்த எஸ்இஓ அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். ஏசிஓ அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா சர்ச் இன்ஜின் ஆட்டோமேஷன். அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு உங்கள் இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலில் யாராச்சும் உங்களை சர்ச் பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு நீங்கள் வந்து இப்போ வந்து ஃபினான்ஸ் ரிலேட்டடாக நிறைய இன்ஃபர்மேஷன் போடுறீங்க, ஃபினான்ஸ் சொல்லித்தரீங்கன்னு வச்சுக்கிறோம். அப்போ இந்த ஃபினான்ஸ் சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் பார்க்கக்கூடிய இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சர்ச்சில் போயிட்டு இந்த இடத்துல ஃபினான்ஸ், மணி, இந்த மாதிரி அதுக்கு ரிலேட்டடான வேர்ட்ஸை வந்து சர்ச் பண்ணுவாங்க. அப்போ நம்மளுடைய ப்ரொஃபைல் வந்து டாப்பில் வரும். ஓகேங்களா? இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம் எஸ்இஓ பண்ணுறது மூலமாக உங்கள் ப்ரொஃபைல் வந்து நிறையா பேர் விசிட் பண்ணலாம். இதுதான் அந்த எஸ்இஓட பர்பஸு. அதாவது உங்கள் ப்ரொஃபைல் யாராவது சர்ச் பண்ணாலும் சரி, இல்லை உங்கள் ப்ரொஃபைலை வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ரிலேட்டடான இன்ட்ரெஸ்ட் ஆடியன்ஸ் இருக்கும்போது அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ப்ரொஃபைல்ஸ் வந்து மேலே கொண்டு வந்துடும். அதுதான் இந்த இன்ஸ்டாகிராம் இந்த எஸ்இஓட மெயின் கான்செப்ட். இப்போ கான்செப்ட் தெரிஞ்சிச்சு. அதுக்கு முன்னாடி எஸ்இஓ எப்படி பண்ணுறேன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு 3 டாபிக்ஸ் தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்ஸ்டாகிராமில் எந்த ரிலேட்டடாக கண்டென்ட் போடுவோம் அதை முடிவு பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் உங்களுக்கு டெமோ காமிக்கிறக்காண்டி நான் ஃபினான்ஸுன்ற ஒன்று சூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து ஃபன்னி வீடியோஸ் போடலாம், எது வேணால் பண்ணலாம். அது மாதிரி உங்களுடைய நிச்சயம் எடுத்துக்கோங்க. நான் வந்து ஃபினான்ஸ் ரிலேட்டடாக வீடியோஸ் போட்டுக்கிறீங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நான் எந்த லாங்குவேஜில் போடுறேன்னா தமிழ் லாங்குவேஜில் போடுறேன். நீங்கள் எந்த லாங்குவேஜில் போடுறீங்களோ அந்த லாங்குவேஜ் இங்கே எழுதிங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன நிச்சயில் போடுறீங்க, என்ன லாங்குவேஜில் போடுறீங்கன்றதை சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த இன்ஸ்டாகிராமில் பயோட ஒரு லிங்க் தருவாங்க. அந்த லிங்க்கை நீங்கள் எங்கே கொண்டு போய் சேர்க்குறீங்கன்னு முடிவு பண்ணிக்கோங்க. இது வந்து நான் ஆல்ரெடி ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கேன். அந்த யூடியூப் சேனலுக்கு தான் இந்த லிங்க்ஸ் போகிற மாதிரி செட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த 3 இதையும் நீங்கள் ஃபஸ்ட் டைம் முடிவு பண்ணிக்கணும். என்ன கான்செப்ட்டு, என்ன லாங்குவேஜ், என்ன. ஓகேங்களா? வாங்க இப்போ இன்ஸ்டாகிராம் பயோவில் போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த இன்ஸ்டாகிராம் பயோவில் வந்தோம்னா மெயினாக பார்க்க வேண்டிய இந்த ப்ரொஃபைல் பிக்சர் தான். இந்த ப்ரொஃபைல் பிக்சர் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து அந்தளவுக்கு நாலேஜ் இல்லை, க்ரியேட் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஜஸ்ட்டு சிம்பிளுங்க, கேன்வான்னு ஒரு டூல் இருக்குங்க. இந்த கேன்வான்ற டூலில் போய்ட்டு நீங்கள் உங்களோட ப்ரொஃபைல் பிக்சர் வந்து பக்காவாக க்ரியேட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நான் அந்த கேன்வான்ற ஆப்ஸை ஓப்பன் பண்ணிவிட்டு உங்கள் மொபைலில் யூஸ் பண்ணிக்கலாம். கேன்வான ப்ளே ஸ்டோரில் போய் நீங்கள் ஆப்பை டவுன்லோட் பண்ணிங்கன்னா அங்கேயே இருக்கும். இந்த கேன்வான் ஆப்பில் போய்ட்டு ஜஸ்ட் இன்ஸ்டாகிராம் லோகோ இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு வந்துடும். ஸோ ஜஸ்ட் ஈஸியாகவே க்ரியேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இன்ஸ்டாகிராமுக்கு அந்த லோகோ க்ரியேட் பண்ணுறது எப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு வச்சுன்னா கண்டிப்பாக வீடியோக்கு கமெண்ட் பண்ணி சொல்லித்தரேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த நேம்ங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய பேர் பாருங்கள், டெவலப் மணி தமிழ்னு கொடுத்துருக்கேன். இப்போ என்னுடைய சேனல் என்ன, ஃபினான்ஸ். ஸோ இந்த மணி, இந்த நம்மளுடைய சேனல் நேமுக்கு தகுந்தாப்புல நம்மளோட யூடியூப் நேமை செட் பண்ணிக்கணும். புரியுதுங்களா? உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு ஃபுட்டீஸ் இருக்கீங்க அப்படின்னா ஃபுட்டீஸ் விவேக், ஃபுட்டீஸ் ரமேஷ், இந்த மாதிரி நம்மளோட சேனலுக்கு ரிலேட்டடாக ஒரு நேமை கொடுத்தீங்கன்னா உங்கள் ஆடியன்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக சர்ச் பண்ணும்போது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக டாப்பில் இருக்கீங்க. எப்பவுமே இந்த நேம் வந்து உங்களுக்கு ரிலவெண்ட்டாக கொடுத்துக்கோங்க. முடிச்ச இப்போ ப்ரொஃபைல் பிடிச்சி முடிச்சிட்டிங்க, நேம் முடிச்சிட்டிங்க. அடுத்து இந்த எடிட் ப்ரொஃபைல் கொடுத்துருங்க. ஒன்ஸ் எடிட் ப்ரொஃபைல் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பயோன்னு இருக்கு பாருங்கள். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆப்ஷன். இந்த பயோவில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 150 கேரக்டர் மட்டும்தான் தர முடியும். இந்த பயோ எப்படி எழுதுறதுன்னு சொல்லி தர போகிறேன். இந்த பயோன்றது ரொம்ப ரொம்ப இன்ஸ்டாகிராம் முக்கியம். ஓகே, இந்த பயோ எப்படி எழுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பயோ எழுதுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் பயோ எழுத தெரியலை அப்படின்னா நீங்கள் எந்த ரிலேட்டடாக யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்க, இன்ஸ்டாகிராம் வச்சுருக்கீங்க, ஃபினான்ஸா, ஃபன்னியா, ஹோட்டலா அப்படின்னு வச்சுருவோம். இப்போ நம்ம சொன்ன மாதிரி நம்ம ஃபினான்ஸ்னு வச்சுருவோம். ஜஸ்ட்டு நான் வந்து சாட் ஜிபிடின்னு ஒரு டூல் இருக்குது. அந்த டூலில் போய்ட்டு நான் வந்து கேட்க போகிறேன். நான் வந்து இந்த மாதிரி ஃபினான்ஸ் ரிலேட்டடாக ஒரு இன்ஸ்டாகிராம் சேனல் வச்சுருக்கேன், எனக்கு பயோ எழுதி கொடுன்னு நம்ம சாட் ஜிபிடியில் கேட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக சாட் ஜிபிடியே நமக்கு வந்து எழுதி தந்துடும். ஜஸ்ட்டு நான் வந்து ரைட் பயோ ஃபார் ஃபினான்ஸ் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டுன்னு எழுதி ஜஸ்ட்டு நான் அந்த இடத்துல 2 லைன் பயோ ஃபார் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் எழுதி. ஓகேங்களா?
ஜஸ்ட் என்ட்ரு பண்ணோம்னா நமக்கு இந்த சேட் ஜிபிடியே பார்த்தீங்கன்னா சூப்பர் பாய் எழுதி கொடுத்துருப்பாருங்க. அன்லாக்கிங் ஃபினான்ஷியல் சக்ஸஸ் மாதிரி இருக்கா. நீங்கள் இதை அப்படியே காப்பி போடணும் அவசியம் இல்லை. ஜஸ்ட் இதை காப்பி பண்ணிவிட்டு நம்ம வந்து குயில் பாட்டுன்னு ஒரு டூல் இருக்குது. இது என்ன பண்ணணும்னா நம்மளோட சென்டென்ஸ் இங்கேருந்து காப்பி பண்ணோம் அப்படியே கொடுக்காம ஜஸ்ட் நம்ம இங்கே எந்த சென்டென்ஸ் வந்து சேட் ஜிபிடி தந்துச்சோ அதை காப்பி பண்ணிவிட்டு இந்த குயில் பாட்டுன்ற டூலில் போயிட்டு ஜஸ்ட் இந்த இடத்துல போயிட்டு உங்களுடைய நீங்கள் எனக்கு சேட் ஜிபிடியில் காப்பி பண்ணி பாருங்கள், அந்த கண்டென்ட் வந்து இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிடுங்க. ஒன்ஸ் பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கீழே கொடுத்துருங்க. இதை கொடுத்தீங்கன்னா சேட் ஜிபிடி கொடுத்த கண்டென்ட்டை விட இது வந்து அந்த கண்டென்ட்டை சூப்பராக மாற்றி கொடுத்துரும். ஒன்ஸ் நமக்கு இப்போ கண்டென்ட் கிடச்சாச்சு, ஜஸ்ட் இந்த கண்டென்ட்டை படிச்சிருங்க. நீங்கள் விசாரில் படிக்காமல் கொண்டு போய் போட்டுறீங்க. ஜஸ்ட் இந்த கண்டென்ட்டை அப்படியே போயிட்டு நான் வந்து இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணதில் எனக்கு வந்து 154 கேரக்டர் கூடயே வந்துச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபினான்ஸ் மாஸ்டரின்னு கடைசியில் கொடுத்தாங்களா, மாஸ்டரின்ட்டு ரிமூவ் பண்ணிடுறேன். உங்களுக்கு பயம் எழுத தெரியலைன்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட ஜென்ரல் கொடுங்க. தென் உங்களுடைய அக்கௌண்ட் வந்து பப்ளிக்கில் வச்சுக்கோங்க. தென் சப்மிட் கொடுத்துருங்க. இவ்வளவு தாங்க. இந்த விஷயத்த பண்ணாலே உங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வந்து ஈஸியாக க்ரோ ஆகிரும். கண்டிப்பாக நிறையா பேர் வந்து உங்கள் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணுவாங்க. அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய ஸ்டெப் பயன்படுத்தி எப்படி இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி சொல்லி தரப்போகிறேன். ஸோ சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Best AI Digital Marketing Training Institute.